ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாறுபட்ட சொல் அதை கண்டுபிடிக்கணும். அதாவது பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்கவும் அப்படிங்கிறதான் தலைப்பு. அதாவது சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் மாறுபட்டு காணப்படும். அதாவது மற்ற சொற்கள்லேருந்து ஒரு சொல் மாறுபட்டு காணப்படும். அந்த மாறுபட்ட சொல்லை கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்திலேயே ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும். விடைகள் இறுதியாக கொடுக்கப்படும். விடைகள் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்து கொள்ளலாம். வாங்க, பகுதி 10 பொருந்தாத சொல் எது பார்க்கலாம். நண்பர்களே, இன்று பகுதி 10 வேறுபட்ட சொல் எது, அதற்கான வினாக்களை முதலில் பார்க்கலாம், இறுதியில் விடைகளை பார்க்கலாம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் நல்வினை, செய்வினை, தீவினை. இந்த 3 சொற்களில் 2 சொற்கள் ஒரே தன்மையை கொண்டவை. ஒரே ஒரு சொல் மட்டும் வேறுபட்டு காணப்படுகிறது. அதனை கண்டுபிடிக்க. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் சைக்கிள், கார், கப்பல், லாரி. இந்த 4 சொற்களில் 3 சொற்கள் ஒரே வகையை சார்ந்தவை. ஒரு சொல் மட்டும் மாறுபட்டு உள்ளது. அந்த மாறுபட்ட சொல்தான் விடையாக அமைகிறது. கண்டுபிடித்த விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் ஊறு, சுவை, ஒளி, காற்று, நாற்றம், ஓசை. இந்த 6 சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் வேறுபட்ட சொல், அதுதான் விடையாக அமையக்கூடியது. நீங்கள் கண்டுபிடித்த விடையை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை சரிபார்த்து கொள்ளுங்கள். பகுதி 10 வேறுபட்ட சொல் எது, அதற்கான அடுத்த வினாச்சொற்கள் இன்னிசை, பாவிசை, சொல்லிசை, செய்யுளிசை. இந்த 4 சொற்களில் வேறுபட்ட ஒரு சொல் எது என்பதனை கண்டுபிடியுங்கள். கண்டுபிடித்த விடையை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும். நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் 100, 200, 50, 300. இந்த 4 சொற்களில் ஒரு சொல் வேறுபட்ட சொல். மிகவும் எளிமையாக விடையை கண்டுபிடித்து விடலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடையை சரியான விடையா என்பதனை தெரிந்து கொள்ள இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை ஒப்பிட்டு பாருங்கள். வேறுபட்ட சொல் எது, பகுதி 10 அதற்கான இறுதியான வினாச்சொற்கள் கிழக்கு, மேற்கு, வாசல், வடக்கு, தெற்கு. இங்கு 5 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரே ஒரு சொல் மட்டும் வேறுபட்ட சொல்லாக உள்ளது. அந்த வேறுபட்ட சொல் தான் விடையாக அமையக்கூடியது. விடையினை கண்டுபிடியுங்கள். கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். நண்பர்களே, பகுதி 10 பொருந்தாத சொல் எது, அதற்கான வினாக்களை இதுவரையில் பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதியும் அனுப்பலாம். இதோ ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. நண்பர்களே, இதுவரையில் நாம் பகுதி 10 வேறுபட்ட சொல் எது அதற்கான வினா சொற்களை பார்த்தோம். இப்பொழுது விடைகளை பார்க்கலாம். அந்த வகையில் நாம் பார்த்த முதல் வினாச்சொற்கள் நல்வினை, செய்வினை, தீவினை. இந்த 3 சொற்களில் நல்வினை, தீவினை என்ற இரண்டும்
இருவினை என்ற ஒரே தன்மையை கொண்டவை. ஆனால் செய்வினை என்பது மற்ற 2 சொற்களிலிருந்து வேறுபட்டு நிற்கிறது. எனவே செய்வினை என்பது இங்கு விடையாக அமைகிறது. அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் சைக்கிள், கார், கப்பல், லாரி. இந்த 4 சொற்களில் சைக்கிள், கார், லாரி இவை 3ம் நிலத்தில் செல்லக்கூடிய வாகனங்களை குறிக்கும். ஆனால் கப்பல் என்பது நீரில் செல்லக்கூடிய ஒன்று. எனவே கப்பல் என்பது மற்ற 3 சொற்களிலிருந்து வேறுபட்டு உள்ளது. எனவே கப்பல் என்பது இங்கு விடையாக அமைகிறது. கண்டுபிடித்த விடையை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் ஊறு, சுவை, ஒளி, காற்று, நாற்றம், ஓசை. இந்த 6 சொற்களில் காற்று என்ற சொல் மட்டும் மற்ற 5 சொற்களிலிருந்து வேறுபட்டு நிற்கிறது. ஊறு, சுவை, ஒளி, நாற்றம், ஓசை என்ற 5 சொற்களும் ஐம்புலன்கள் என்ற ஒன்றில் அடங்கும். எனவே காற்று என்ற மாறுபட்ட சொல் இங்கு விடையாக அமைகிறது. அடுத்ததாக பகுதி 10 வேறுபட்ட சொல் எது? அதற்காக நாம் பார்த்த வினாச்சொற்கள் இன்னிசை, பாவிசை, சொல்லிசை, செய்யுளிசை. இந்த 4 சொற்களில் இன்னிசை, சொல்லிசை, செய்யுளிசை இந்த 3 சொற்களும் உயிரிழ விடை என்ற ஒரே தன்மையை கொண்டவை. ஆனால் பாவிசை என்பது மற்ற சொற்களிலிருந்து வேறுபட்டு நிற்கிறது. எனவே அதுதான் விடை. அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் 100, 200, 50, 300. இந்த 4 சொற்களில் 100, 200, 300 என்ற 3 சொற்களும் 100இன் மடங்குகளாக உள்ளன. ஆனால் 50 என்பது மற்ற 3 சொற்களிலிருந்தும் வேறுபட்டு உள்ளது. எனவே 50 என்பது இங்கு விடையாக அமைகிறது. வேறுபட்ட சொல் எது? பகுதி 10. அதற்காக நாம் இறுதியாக பார்த்த வினாச்சொற்கள் கிழக்கு, மேற்கு, வாசல், வடக்கு, தெற்கு. இந்த 5 சொற்களில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இந்த 4 சொற்களும் 4 திசைகள், அதாவது நாற்றிசை 4 திசைகளை குறிக்கக்கூடிய சொற்கள். ஆனால் வாசல் என்பது இவற்றிலிருந்து வேறுபட்டு நிற்கிறது. எனவே வாசல் என்பது விடையாக அமைகிறது. கண்டுபிடித்த விடையை சரிபார்த்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இன்று பகுதி 10 பொருந்தாத சொல்லை கண்டறிக அதற்கான வினாக்களை முதலில் பார்த்தோம். ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை இறுதியாக பார்த்தோம். நீங்கள் கண்டுபிடித்த விடையை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பார்த்திருப்பீர்கள். மிகவும் எளிமையான ஒன்று. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.